வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திமுகவில் 4 சீட் டீல் முடித்த ஓபிஎஸ், பன்ருட்டியார் வைத்தியலிங்கம் எடுத்த பகீர் முடிவு. வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது 3 முறை தமிழகத்தின் முதலமைச்சராக ஜெயலலிதாவின் நம்பிக்கையுரியாகவும் இருந்தவர்தான் தொடர்ந்து எவ்வளவோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவோ கேவலப்படுத்துகிறார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி அவரை மீண்டும் முதலமைச்சராக்குவதற்கு ஓபிஎஸ்க்கு ஒரு துளியும் விருப்பமில்லை என்று கூறலாமா? அதாவது திமுக கூட்டணியில் ஓபிஎஸ் தரப்புக்கு 4 சீட்டுகள் தர ஒரு ராஜ்யசபா சீட்டும் ஒப்புக்கொண்டதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளதா? இது குறித்து அரசியல் விமர்சனங்கள் கூறியிருப்பதாவது, ஓ பன்னீர்செல்வம் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினை ஓரிரு முறை சந்தித்து பேசினார். இப்போது திமுகவுடன் டீல் முடிந்துவிட்டது என்றும் 4 தொகுதிகள் பேசி முடிவெடுக்கப்பட்டது, ஒரு ராஜ்யசபா சீட்டும் கேட்டிருப்பதாக தகவலும் வெளியாகியுள்ளது. அது மட்டுமின்றி தொகுதி எல்லாம் பேசி முடித்து விட்டார்களாம். எக்காலத்திலும் எடப்பாடி பிஜேபி தாவுக்கு ஆதரவும் கொடுக்க விடக்கூடாது என்று ஸ்டாலின் அவர்களின் ஓபிஎஸ் நிபந்தனையை விடுத்துள்ளாரா? அதாவது ஓபிஎஸ் அணி தாவைக்க பக்கம் போய்விடக்கூடாது என ஸ்டாலின் அவர்கள் திட்டவட்டமாக இருக்கிறாராம். அப்படி போனால் தாவைக்க கட்சி அமைக்கும் அளவும் பலம் பொருந்திய இயக்கமாக தமிழகத்தில் மாறிவிடும் என்று நிலைப்பாடு உள்ளது என்றும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தாராம். அது மட்டுமன்றி ராஜதந்திரத்தால் ஓபிஎஸ் அவர்களை தன் பக்கம் இழுத்து வட்டார் என்றே கூறலாமாம். ஓபிஎஸ் உடன் இருப்பவர்களுக்கு 4 சீட், அவரது மகன் ரவீந்திரனுக்கும் ராஜ்யசபா சீட் கேட்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகிறது. இந்த தகவலானது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறதாம். பன்ருட்டி ஓபிஎஸ் எடுத்த திமுக முடிவுக்கு செல்ல மாட்டார், வைத்தியலிங்கமும் செல்ல மாட்டார். இவர்களை தவிர ஓபிஎஸ் உடன் இருப்பவர்கள் அனைவருமே இதனை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார்களா என்ற மனநிலை உருவாகிறது. ஓபிஎஸ் ரெஸ்பான்ஸும் செய்யவில்லையாம். டீல் முடிந்து திமுகவுடன் கை நனைத்து விட்டாரா ஓபிஎஸ் அவர்கள்? அதிமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்றால் தாவைக்குடன் இணைய வேண்டும் என்ற பேச்சுவார்த்தையும் நடந்து வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் ஓபிஎஸ் திமுக கூட்டணியில் இணைந்து விட்டார் என்றே செய்திகள் வெளிவந்தன. ஆகையால் வரும் 27ஆம் தேதியில் பன்ருட்டி ராமச்சந்திரன் தாவைக்காவுக்கு ஆலோசகராக செல்வாரா? தாவைக்கா நடத்தும் மதுரை மாநாட்டிற்கு பன்ருட்டியார் செல்ல வாய்ப்பு அதிகம். ஓபிஎஸ் அணியில் அறவரை விட அதிக செல்வாக்கு உள்ள நபர் வைத்தியலிங்கம் ஆவார். அவரும் சுத்தமாக அதிமுகவை கைவிழி விட்டாரா என்ற நிலைப்பாடுதான் தற்போது தமிழகத்தில் நிலவி வருகிறது. வேறு வழியில்லாமல் அவரும் தாவைக்கால் செல்ல இருக்கிறாரா? ஆகையால் மதுரையில் நடக்கும் தாவைக்கா மாநாட்டில் தான் இவரது முக்கிய இடத்தில் இருப்பார் என்றும் கூறப்பட்டு வருகிறது. அது மட்டுமன்றி திமுகவிடம் ஓபிஎஸ் எடுத்த முடிவை ஏற்றுக்கொள்வது அவரது ஆதரவாளர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் என்ற நிலைப்பாடு. ஆனால் அவரது நிலைமையை யோசித்து பார்க்க வேண்டும். எடப்பாடி ஓபிஎஸ்ஐ ரோட்டில் இன்று பிச்சை எடுக்கும் அளவிற்கு ஆளாக்கிவிட்டார். கரைவேட்டி கட்டவிடவில்லை. பிஜேபியும் நம்பி, குருமூர்த்தியை நம்பியும், அமித்ஷா நம்பியும், மோடியை நம்பியும் நடுத்தெருவில் வந்துவிட்டார் ஓபிஎஸ் அவர்கள். இதற்கு மேல் அவர் அதிமுகவில் சேர்த்துக் கொள்ளுமோ, பாஜக பார்த்து கொள்ளுமோ என்ற நம்பிக்கை இருந்தார். ஓபிஎஸ் நம்பியுள்ளது அவரது தொண்டர்களும் அவர்களுக்கு செய்யும் துரோகமாகத்தான் சற்று நிலைப்பாடு பார்க்கப்படுகிறதா? அந்த கோபத்தின் வெளிப்பாடுதான் திமுக கூட்டணிக்கு சென்று விட்டாரா? இவர்களை எல்லாம் பழிவாங்க வேண்டும் என்றால் ஒரே வாய்ப்பு திமுகவுடன் கூட்டணி வைப்பதுதான். அதற்காகத்தான் அவர் திமுகவில் சென்று விட்டாரா என்ற கேள்விகள் எழுந்துள்ளது. எடப்பாடி மீண்டும் வெற்றி பெறக்கூடாது, முதலமைச்சராகிவிடக் கூடாது என்கிற ஒற்றை குறிக்கோளுடன் திமுக கூட்டணிக்கு சென்று விட்டாரா என்ற கேள்விகள் எழுந்துள்ளது. ஓபிஎஸ் வேறு எதையும் பெரிதாக எதிர்பார்த்து அங்கே செல்லவில்லை, 4 சீட்டுக்காகவும் போகவில்லை. ஆனால் திமுக அதிமுக எதிர்பார்ப்பெல்லாம் ஜெயலலிதா கருணாநிதி காலத்திலே போய்விட்டது. தமிழகத்தில் 3 முறை முதலமைச்சராக இருந்து வந்தவர்தான் ஓபிஎஸ் அவர்கள். ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரியாகவும் இருந்தவர். தொடர்ந்து எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்துகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவரை மீண்டும் முதலமைச்சராக்குவதற்கு ஓபிஎஸ்க்கு ஒரு துளி கூட விருப்பமில்லை என்றே செய்திகள் வெளிவந்தன. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.